வணக்கம் நண்பர்களே, இது அன்னூர் தாலுகா அலுவலகம் நில அளவியர் பிரிவு. இந்த பிரிவில் இவ்வளவு மணி 10:30 ஆக போகிறது. இதுவரை எந்த சீட்லையும் யாரும் இல்லை. இப்போ தான் ஒரு மேடம் வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இந்த நில அளவை பிரிவை பொறுத்தவரையில் எந்த மனுக்களை நீங்கள் கொடுத்தாலும் மாதக்கணக்கில் இழுத்து பல முறை இந்த அலுவலகத்துக்கு வந்தாலும் எந்த பதிலும் சரியாக கிடைப்பதில்லை. எல்லா ஃபேன் ஓடிட்டு இருக்குது, எல்லா சீட்டும் காலியாக இருக்குது. முதலமைச்சர் நேரத்துக்கு வர்றாரு, ஆனால் இங்கே இருக்கிற அலுவலர்கள், குறிப்பாக நம்முடைய அன்னூர் தாலுகா அலுவலகம் இந்த நிலையில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஐயா, அரசு அலுவலர்கள் சரியா வேலைக்கே வர்றதில்ல, டைமுக்கு வர்றதில்லைன்னு குற்றச்சாட்டு அதிகமாக வந்துகிட்டு இருக்குங்க ஐயா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 9 மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு சிஸ்டம் கொண்டு வரணுங்க ஐயா. எத்தனை நாள் அவங்க வேலைக்கு வர்றாங்க, எதனால அவங்க விடுபடுத்து போகிறாங்கிறதுக்காக அவங்களோட கைரேகையில் பஞ்சு வச்சுட்டு வேலைக்கு அனுமதிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க ஐயா. யாருமே சரியாக வேலை பார்க்க மாட்றாங்க ஐயா. எல்லாமே பார்த்தீங்கன்னா 9 மணி 10 மணி 11 மணிக்கு வர்றாங்க. அவங்க கல்யாணம் காது குத்துக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. வந்தாலும் செல்ல நோண்டிக்கிட்டு கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க ஐயா. அரசுகிட்ட சம்பளம் வாங்குறங்கிற துமுறில் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க ஐயா. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்க பஞ்சு கொண்டு வரணுங்கய்யா. அவங்களோட கைரேகை எத்தனை மணிக்கு உள்ள வர்றாங்க, எத்தனை மணிக்கு வெளில போறாங்க, இன்னும் அவுட்டுங்கிறது கொண்டு வரணுங்கய்யா. எங்க கம்பெனில எல்லாம் இருக்குங்கய்யா, தனியார் முதலாளிகள் தனியார் கம்பெனில எல்லாம் இருக்குங்கய்யா. இது அரசு அதிகாரிகள்லாம் கொண்டு வந்தாங்க. அரசு அதிகாரிகள் டைமுக்கு வேலைக்கு வருவாங்க, வேலைகளை சரியா பார்ப்பாங்க. அப்படி டைமுக்கு சரியா வராதனால நிறைய வேலைப்பாடுகள் தடுமாறி போயிருக்குங்க இல்லையா. நான் வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி எனக்கு 9 மாசம் கழிச்சு தான் வந்துச்சு. அதுவும் ரொம்ப 9 மாசம் கழிச்சு ரொம்ப தாமதமாக வருது. எல்லா அரசு வேலைகளுமே தாமதமாகுதுங்கய்யா. இதை வந்து கருத்துல கொண்டு நான் இனியாண்டா முன்னாடி ஆட்சியில கேட்கல, இந்த ஆட்சியில கேட்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அண்ணன் விஜய் அண்ணங்கய்யா, நாங்க வந்து உங்கள்கிட்ட தாராளமா கேள்வி கேட்போங்கய்யா. எங்களுக்காண்டி நீங்க வந்திருக்கீங்க, நம்புறோங்கய்யா. நன்றிங்கய்யா, ரொம்ப பெருமையா இருக்குங்கய்யா.